ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனலை எப்படி வந்து டிஃப்ரெண்டான ஸ்டைல்ஸில் வந்து மாற்றலாம், அதே போல் நோட்டிஃபிகேஷன் பேனல் கலரை எப்படி வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுமா இந்த அப்ளிகேஷனை உங்களோட மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸை நீங்கள் வந்து எனபிள் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் கரெக்டாக வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அசசிபிலிட்டி அப்படின்னு இருக்கும். இந்த செட்டிங்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மோர் டவுன்லோட் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணனே பார்த்தீங்கன்னா ஒன் சைடு அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் நேம் வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை எனபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஓகே அப்படின்னு இருக்கும். ஓகே வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே பார்த்தீங்கன்னா எனபிள் ஆகிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா அதர் செட்டிங்ஸையும் நீங்கள் வந்து பர்மிஷன்ஸையும் நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஆப் நேம் வந்து சர்ச் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆப்பை வந்து ஜஸ்ட் வந்து அளவு கொடுத்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் எனபிள் பண்ணோன்னே ஈஸியாக நீங்கள் வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு சில பர்மிஷனை நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்டான ஸ்டைலில் வந்து இருக்கும். நல்லா பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லுக்காக இருக்குது. சாம்சங் மொபைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இதே மாதிரி நீங்களும் வந்து உங்களோட நோட்டிஃபிகேஷனை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் உங்களோட நோட்டிஃபிகேஷன் பேனலோட கலர்ஸையும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர்ஸையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணலாம் பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, கலர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு இருக்கும். பேக்ரவுண்ட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ரெட் சூஸ் பண்ணுறேன். ரெட் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெட்டாக மாறிடுச்சு. இல்லை வேறு எதாவது கலர்ஸ் வேணுனாலும் நீங்கள் வந்து அந்த கலர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லும் இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் டைட்டில் கலர். இந்த டைட்டில் கலர்லாம் உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். என்ன கலர் வேணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொடுத்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த டைட்டில் கலரும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் சேஞ்ச் ஆகிடுச்சு. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு எதாவது மொபைல் கால்ஸ் வந்தாலோ அல்லது உங்களுக்கு வந்து வேறு எதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தாலோ மெசேஜ் எதாவது வந்தாலோ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து என்ன கலரில் உங்களுக்கு வந்து ஷோ ஆகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதை எனபிள் பண்ணுறோமா உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பிரைட்னஸ் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன கலரில் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரைட்னஸ் வந்து கூட்டுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. க்ரீன் கலரில் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதே போல் ஈஸியாக நீங்கள் வந்து எனபிள் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைனமிக் கலர் நோட்டிஃபிகேஷன். உங்களுக்கு வந்து கலராக ஒரு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்லாம் வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. ஒரு சில ஃபியூச்சர்ஸ்க்கு மட்டும் அவங்க வந்து பெய்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லேஅவுட் அப்படின்னு இருக்கும். லேஅவுட் வந்து கிளிக் பண்ணுங்கள். லேஅவுட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷன் இந்த ஐக்கான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து இருக்கும். வேறு ஷேப்பில் வந்து வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸகோனில் வேணும் அப்படின்னா எக்ஸகோன் கிளிக் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து அந்த ஐக்கான் எல்லாமே எக்ஸகோனில் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இல்லை வேறு எதாவது உங்களுக்கு வேணுனாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கிள், ரவுண்டோட ரெக்டாங்கிள் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரவுண்டோட ரெக்டாங்கிளில் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இதே உங்களுக்கு வந்து கிளாக் வந்து இப்போ சென்டர் பொசிஷனில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிளாக் வந்து சென்டரில் இருக்குது. இதே உங்களுக்கு வந்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு வேணுமா அந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லெஃப்ட் சைடில் வந்து இருக்குது. இதே ரைட் சைடு வேணுனாலும் ரைட் சைடு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்மால் கார்னர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதையும் எனபிள் பண்ணிக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் ஸ்லைடர் ஹெட்டர் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. ஸோ இதை எனபிள் பண்ணுறோமா இந்த ஸ்லைடர் ஹெட்டர் வந்து உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஆப்பை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட மொபைலில் இந்த ஆப்பை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பா. தேங்க்யூ நண்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.